முத்தழகு, அஞ்சலி விஷயத்துல நீங்க ரொம்ப ஹர்ட் ஆயிட்டீங்க. அதனாலதான் சொல்றேன், மீனாட்சி விஷயத்துல நம்ம மூக்க நுழைக்க வேணாம். பூமி, என் கண்ணுக்கு அஞ்சலியே தெரியல. மீனாட்சிக்கு ஏன் என்ன பிடிக்கல? மீனாட்சி ஏன் அழுதா? அம்மா இல்லைன்னு அந்த குழந்தைக்கு தெரியுதா? நல்லா தானே பாத்துக்கிறேன். மீனாட்சிக்கு என்ன கோவம் என் மேல? பூமி சொல்றாரு, அவ மூட் அவுட்ல இருந்தா. நீங்க அவளை தூக்குறப்ப அதை ஃபீல் பண்ணீங்கல்ல. அஞ்சலி கிட்ட அந்த மாதிரி இல்லையே. அவ அம்மான்னு தெரியுது, நான் வேற யாரோன்னு அவளுக்கு புரியுது இல்ல. அஞ்சலி சொல்றாங்க, அம்மா பொண்ணு பாண்டிங்கெல்லாம் நாடகம் போட்டு பறிக்க முடியாது. அது இயல்பா உள்ள இருந்து தானா வரணும். முத்தழகு, நீங்க ஜஸ்ட் ஒரு ஆயம்மா தான். நான் தான் அம்மா. ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா தெரியும். தனத்தை அந்த பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. ஆஸ்பத்திரியில வேலை பாக்குறவர். இப்ப சேகர் வர்றாரு. அவர்கிட்ட ஆஸ்பத்திரியில வேலை பாக்குறவர் சொல்றாரு, குழந்தைய காட்டுன்னு வர்றாங்கண்ணே. இந்த 2 பேர் பிரச்சனையும் உங்களோட வச்சுக்கோங்க. குழந்தைய காரணம்னு ஆஸ்பத்திரிக்கு இந்த அம்மா வரக்கூடாது. சொல்லி வைங்கண்ணே. தனம், எதுக்கு ஆஸ்பத்திரி போன? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு குழந்தை இல்ல, அத மனசுக்குள்ள வச்சுக்க. என் பிள்ளை எங்க இருக்குன்னு சேகர் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு பிறந்த குழந்தைய அந்த வக்கீலம்மா கிட்ட தானே கொடுத்தேன். என் குழந்தை அங்கதான் இருக்குன்னு எனக்கு உறுதியா தெரியட்டும். அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன். என் குழந்தைய அடையாளம் காட்ட அந்த பாட்டிய கண்டுபிடிப்பேன். அப்புறம் பாத்துக்கலாம். தனம், நீ நினைச்ச மாதிரி வக்கீலம்மா கிட்ட எல்லாம் குழந்தை கொடுக்கல. கேஸ் விஷயமா சந்திச்சோம், அவ்வளவுதான். கேஸ் விஷயமா சந்திச்சா காசு கொடுக்குமா அந்தம்மா? நீ எந்த குழந்தைய கொண்டுட்டு வந்தாலும் நான் விற்கதான் போறேன், எனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேர் கிளம்புறாரு. பத்மாவதி கேக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. அஞ்சலிக்கு சர்ப்ரைஸா இருக்கு. பூமி பாத்தியா, நானும் என் பொண்ணும் கேக்ல இருக்கோம் பாரு. பூமி, நம்ம ஒன்னா கேக் கட் பண்ணலாம். அஞ்சலி, கிடைக்காத ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா இந்த மாதிரிதான் ஹாப்பி ஆவாங்க. உன் ஃபேஸ்ல அந்த மாதிரி தெரியுது. எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. நீ போய் கேக்கு கட் பண்ணு. பத்மாவதி சொல்றாங்க, எல்லாமே டிஎன்ஏ டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். வந்து கேக்க கட் பண்ண அஞ்சலி. முத்தழகு சொல்றாங்க, குழந்தை போஸ் கொடுத்தது கூட அஞ்சலிக்கு பெரிய விஷயமா தெரியல. என்ன அவ வேண்டான்னு சொல்லிட்டா, அதுதான் அஞ்சலிக்கு சந்தோஷம். இது ஒரு அன்பு, இது ஒரு கேக்கு. வாங்க போலாம். அஞ்சலி கேக்க கட் பண்றப்ப பாண்டியம்மாலும் கூட இருக்காங்க. பாண்டியம்மாள் அஞ்சலிக்கு திருஷ்டி சுத்தி போடுறாங்க. அம்மா, குழந்தை அழுகுது, பசின்னு பெரியம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, கட்டில வைக்கட்டுமா? பிள்ளை கிட்ட முத்தழகு பேசுறாங்க. அம்மான்னு மீனாட்சி கூப்பிடுறாங்க. ஆச்சரியமா பூமியும் முத்தழகும் பாக்குறாங்க. வருவாளா முத்தழகு? நாளை பார்க்கலாம். இந்தோனேஷியாவின் தலைநகரம் ஜகார்த்தா. நாளை பார்க்கலாம்.